ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் பகையாய் வந்து பாதியானாய் நாவல் பகுதி 11. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று இரவு சாதனாவோடு படுக்கையில் சேர்ந்து படுத்த கௌரி சங்கர் அவளை தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்ள சாதனாவின் இதயம் தாறுமாறாக துடித்தது. அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்பதால் மட்டும்தான் அவளை பூ போன்று கையாளுகிறான். உண்மை தெரிந்தால் என்னவாகும்? கண்டிப்பாக கன்னம் பழுக்க ஒரு அறை விழும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதன் பிறகு என்ன நடக்கும்? என்னை எங்க வீட்டுக்கே அனுப்பிடுவாரா, இல்ல மன்னிச்சு மனைவியை ஏத்துப்பாரா? அவளுக்கு தெரியவில்லை. அவள் மனம் குழம்பியது. அவனிடம் உண்மையை கூறிவிடலாமா என்று கூட ஒரு தருணத்தில் அவள் நினைத்தாள். ஆனாலும் பயம் அவளை கவ்விக்கொள்ள உண்மையை கூறும் தைரியத்தை இழந்தவள் அவன் மார்பில் முகம் புதைத்து அப்படியே விழிகளை மூடினாள். சாதனாவை அணைத்தபடி படுத்திருந்த கௌரி சங்கரின் மனதில் வேறு பல எண்ணங்கள் தான் ஓடிக்கொண்டிருந்தது. இன்னைக்கில்ல நாளைக்கு அந்த அகிலா உட்பட அவளுடைய குடும்பமே சிறையில தள்ளப்பட போகுது. அந்த நேரம் சாதனா அகிலா கூட இருக்கவே கூடாது. அப்படி ஒரு நிலைமை வந்தா அது எனக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கும் தலை குனிவா போகும். அது மட்டும் இல்ல, சாதனா அகிலாவுக்காக என்கிட்டயோ அவளுடைய அப்பா கிட்டயோ வாதாடவும் கூடாது. நான் எவ்வளவு சொல்லியும் சாதனா கேட்கல. என்ன தப்பா நினைக்கிறா, அதனாலதான் நான் சொல்றத கேட்கல. என்ன கடுப்பேத்தணுன்றதுக்காகவே அகிலா கூட தெரிஞ்சிட்டு இருக்கா. இவளை எப்படி அகிலா கிட்ட இருந்து பிரிக்கிறது? யோசித்தவன், அசிஸ்டன்ட் கமிஷனர் அன்புமணி எதுக்கு இருக்காரு? அவர்கிட்ட விஷயத்த சொல்லி இவளை திருத்த வேண்டியதுதான். வேற வழியே இல்ல. அப்படி ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் அவன் நிம்மதியாக விழி மூடினான். மறுநாள் காலை கௌரி சங்கர் வேலைக்கு சென்ற பிறகு சாதனாவின் எண்ணிற்கு அவளது அப்பாவிடமிருந்து அழைப்பை ஏற்றுக்கொண்டாள். என்னமா பண்ணிட்டு இருக்க? சும்மாதான் இருக்கேன்பா. உன்னுடைய ஆபீஸ் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்லப்பா, எனக்கு மதியத்துக்கு மேலதான் வேலை. அப்படின்னா நீ ஃப்ரீயா இருக்க? ஆமாப்பா, நான் வீட்டுலதான் இருக்கேன். கொஞ்சம் வீடு வரைக்கும் வரியாமா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இதோ வரேன். அவள் உடனே கிளம்பி விட்டாள். அவள் வீட்டிற்கு வரும்போது அவளது அப்பா எங்கோ செல்ல தயாராகி கொண்டிருக்கிறார். பெட்டியில் துணிகளை எடுத்து அடுக்கி வைத்துக் கொண்டிருப்பவரை கட்டி கொண்டவள், அப்பா நான் வந்துட்டேன். ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்ன? உட்காருமா, பேசலாம். எங்கப்பா போறீங்க? பெட்டியில துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க. மும்பைக்குமா? ஒரு அவசர வேலை. மும்பைக்கு கிளம்புறீங்களா? அப்புறம் இதுக்காக என்ன வர சொன்னீங்க? உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசணும், அதனாலதான் உடனே வர சொன்னேன். நான் மும்பை போனா வர 2 வாரம் ஆகும். அது வரைக்கும் பொறுமையா இருக்க முடியாது, அதனாலதான் கூப்பிட்டேன். அவ்வளவு முக்கியமான விஷயம் அது என்னப்பா? உன்னுடைய ஃப்ரெண்ட் அகிலா, அவளுடைய அப்பா, அண்ணன், இவங்க 3 பேரும் எப்படின்னு கேட்டா, அவங்க குணம் மட்டும் இல்ல, அவங்க தொழிலையும் பத்தி தான் கேக்குறேன். ஏன்பா திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவர் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, அப்புறமா உன் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அவங்க குணம்னு சொல்லி கேட்டா ரொம்ப நல்ல குணம்தான். சின்ன வயசுல இருந்து நான் 3 பேரையுமே பாக்குறேன், ரொம்ப நல்லவங்க. ஆனா தொழிலை பத்தி கேட்டா சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. அகிலா கண்ட்ரோல்ல தான் லேடிஸ் ஸ்விம்மிங் வேர்ல்டு இருக்கு, அது சூப்பரா போயிட்டு இருக்கு. மத்தபடி அவ ஆபீஸ் வேலையில எல்லாம் மூக்க நுழைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அத அவங்க அப்பாவும் அண்ணனும் தான் பாத்துக்கிறாங்க. எதுக்காகப்பா இதெல்லாம் என்கிட்ட கேக்குறீங்க? சாதனா, கௌரி சங்கர் முதல்ல அகிலாவோட ஸ்விம்மிங் வேர்ல்டுக்கு வந்து உன் கூட பிரச்சனை ஆச்சுல? ஆமா. அதுக்கு மறுநாள் அவர் தனிப்பட்ட முறையில என்ன வந்து சந்திச்சு சில விஷயங்களை என்கிட்ட சொன்னாரு. அதுக்கு முன்னாடியே நீ வந்து புகார் கொடுத்த. ரொம்ப ஆபத்தான ட்ரக்ஸோட அவருடைய கண்ணில இருந்து தப்பிச்ச ஒரு இளைஞனை பின்தொடர்ந்துதான் அவர் அந்த ஸ்விம்மிங் வேர்ல்டுக்கு வந்தாரு. அந்த இளைஞன் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாலும் அந்த இளைஞனுடைய முகம் அவர் மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சு. அத அப்படியே ஒரு வெள்ளை பேப்பர்ல அவர் வரைஞ்சு என்கிட்ட கொண்டு வந்து காட்டினாரு. அந்த இளைஞனுக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட் அப்பா சாயல் இருந்தது. ஆனா அது அரவிந்த் இல்ல. அகிலாவுக்கு ஒரு அண்ணன் மட்டும்தானே? ஆமாப்பா. ஆனா அப்பா கௌரி சங்கர் மாதிரியே நீங்களும் அகிலா ஃபேமிலி சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படுறது தானே எங்க வேலை. சந்தேகப்பட்டுதானே ஆகணும். சந்தேகப்பட்டாதான் சரியான பாதையில எங்களால கேஸ கொண்டு போக முடியும். நீ இனிமே அகிலா வீட்டுக்கு போக வேண்டாம். அவ கூட நெருங்கி பழகிறது நிப்பாட்டு. வெளியில போறது வர்றது இதையெல்லாம் கொஞ்ச நாள் நிறுத்தி வை. அப்புறம் அவ ஏதாவது ஹெல்ப் கேட்டா, அதுவும் என்கிட்ட வந்து கேக்குற ஹெல்ப்பா இருந்தா தயவு செஞ்சு அவளை என்கிட்ட கூட்டிட்டு வராத. ஏன்பா? அவளுடைய ஃபேமிலி எங்க சந்தேக பார்வையில இருக்கு. இப்படி எல்லாம் அவர் தானே சொல்ல சொன்னாரு. அவர் சொல்லி நான் கேட்கலன்னு சொல்லி
இப்ப உங்ககிட்ட சொல்லி என்ன அகிலா கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாரு. என்னை கூப்பிட்டு வச்சு அவர் தானே பேச சொன்னாரு. நான் பொய் சொல்ல விரும்பல. கௌரி தான் போன் பண்ணி உன்னை கூப்பிட்டு பேச சொன்னாரு. அவர் பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டாராம். ஆனா நீ அவருடைய பேச்சுக்கு மதிப்பே கொடுக்கலையா. அதனாலதான் என்ன கூப்பிட்டு பேச சொன்னாரு. அவளுக்கு கௌரி மீது கோபம் தான் வந்தது. ஏன்பா தேவையில்லாம இந்த பிரச்சனையில உங்களையும் இழுத்து போடுறாரு. எந்த விஷயமா இருந்தாலும் அதை என்கிட்ட நேரடியா பேசி இருக்கலாமே. எதுக்காக உங்ககிட்ட சொல்லி உங்க மூலமா பேசுறாரு. அவர் சொல்ற எதுவும் நீ கேட்கலையே. எப்படிப்பா கேக்குறது. எல்கேஜில இருந்து நானும் அகிலாவும் ஒன்னா படிக்கிறோம். அகிலாவை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அகிலாவுக்கு நானா உயிருப்பா. அவ எனக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கா. அப்படிப்பட்ட என் ஃப்ரெண்டை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுல அவருக்கு என்னப்பா ஆனந்தம். கோவப்படாத சாதனா. இந்த கோபம் தான் உன்னுடைய அறிவை கெடுக்குது. கொஞ்சம் கௌரி சங்கர் பக்கத்துல இருந்து யோசிச்சு பாரு. நீயும் நானும் நினைக்கிற மாதிரி கௌரி சங்கர் கெட்டவரெல்லாம் கிடையாது. அவர் கூட கொஞ்சம் நெருக்கமா பழகும் போதுதான் அவர் எவ்வளவு நல்லவர்னு எனக்கு தெரியுது. நீ இன்னும் அவர் கூட க்ளோஸ் ஆகலன்னு தோணுது. உன்னுடைய வார்த்தைகள் அதுதான் சொல்லுது. முதல்ல அவரை புரிஞ்சுக்கோ. அதை விட அவருடைய வேலையை புரிஞ்சுக்கோ. அப்பதான் அவரை புரிஞ்சுக்க முடியும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? அவள் பதில் கூறவில்லை. சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு, நீங்க எப்பப்பா கிளம்புறீங்க? ஒரு அரை மணி நேரத்துல நான் கிளம்பிடுவேன். சரிப்பா சரிப்பா. எனக்கு கூட 1-2 ட்ரெஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு. எடுத்துட்டு நானும் கிளம்புறேன். இந்த விஷயத்த சொல்லி நீ கௌரி கிட்ட சண்டை போடாத. அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை. நேராக தன் அறைக்கு வந்து 1-2 உடைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டாள். கோபமாக வீட்டை அடைந்தவள் தன் வேலை நேரம் வந்துவிடவே லேப்டாப்பை எடுத்து வைத்து அதன் முன் அமர்ந்து விட்டாள். மாலை வேலை முடிந்தும் அவளது கோபம் இன்னும் அடங்கவில்லை. அதே கோபத்தோடு பீரோவை திறந்து ஃபைல்களை தேட ஆரம்பித்தாள். ஆனால் எதுவும் அவள் கைக்கோ கண்ணுக்கோ சிக்கவில்லை. கோபமாக விரல்களால் பீரோ அறைகளில் மேலிருந்து கீழே சர்ரென்று இழுக்கும் போது ஒரு அறையில் ஏதோ தட்டுப்படுகிறது. அந்த அறையை அவள் கூர்ந்து பார்த்தாள். மற்ற அறைகளை விட சற்று தடிமனான ஓரத்தை கண்டவள் அந்த இடத்தில் விரலால் மெல்ல வருடி பார்த்தாள். ஆம், பீரோவின் அதே நிறத்தில் ஏதோ அங்கு இருக்கிறது. மெதுவாக அதை வெளியே இழுத்தாள். பச்சை நிற ஃபைல் ஒன்று வெளியே வந்தது. அடுத்தடுத்து ஒவ்வொரு ஃபைலாக வெளியே எடுத்தாள். மஞ்சள், நீலம், சிகப்பு என்று 4 ஃபைல்கள் அவள் கைக்கு சிக்கியது. ஆனால் அவற்றின் ஓரங்கள் பீரோவின் நிறமான சாம்பல் நிறத்தில் இருக்கிறது. ஃபைல்களை எடுத்து வந்து படுக்கையில் வைத்தவள் ஒரு ஃபைலை திறந்து பார்த்தாள். ஏதோ ஆதாரங்களை எல்லாம் திரட்டி அதில் வைத்திருக்கிறான். வாசிக்க நேரமில்லை. 5:45 ஆகிவிட்டது. 6 மணிக்கு அவளை தயாராக இருக்குமாறு அல்லவா கூறிவிட்டு சென்றான். இப்போது வந்து விடுவான். அவனோடு அவனது நண்பன் வீட்டிற்கு செல்ல அவளுக்கு துளி கூட விருப்பமில்லை. அதை அவனிடம் கூறிவிட வேண்டும். தனக்கும் அவனுக்கும் இடையில் நடக்கும் பிரச்சனையில் தன் அப்பாவை ஏன் இழுத்து வர வேண்டும்? எதுவாக இருந்தாலும் தன்னிடம் அல்லவா அவன் பேசி இருக்க வேண்டும். அவன் வருவதற்குள் ஃபைலுக்குள் இருக்கும் ஆதாரங்களை எல்லாம் எடுத்து எங்காவது மறைத்து வைத்து விட வேண்டும். 2 ஃபைல்களில் தான் அகிலா அவளது அப்பா அண்ணனுக்கு எதிரான ஆதாரங்களை அவன் சேகரித்து வைத்திருக்கிறான். அந்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்து தன் பெட்டிக்குள் வைத்தவள் வெற்ற ஃபைல்களை மற்ற 2 ஃபைல்களோடு சேர்த்து பீரோவுக்குள் இருந்தது போல் வைத்து விட்டாள். அவள் கோபம் இன்னும் அடங்கவில்லை. நகத்தை கடித்து துப்பியபடியே அறைக்குள் அவள் குறுக்கும் நெடுக்கும் நடக்க சரியாக 6 மணி ஆன போது கௌரி வந்து விட்டான். அவனுக்கு முதுகை காட்டி நடக்கும் சாதனா நகத்தை கடித்து துப்புவதை கண்டவன், பார்த்து விரலையும் சேர்த்து கடிச்சு துப்பிட போற. அவன் குரலை கேட்டு கோபமாக திரும்பி பார்த்தவள் அதே கோபத்தோடு அவன் முன் வந்து நின்றாள். உன்னை நான் 6 மணிக்கு ரெடியா நிக்க சொன்னேனே, நீனு ரெடி ஆகலையா? சீக்கிரமா ரெடியாக போலாம். நான் எங்கேயும் வரலையா? நான் நேத்துக்கே உங்ககிட்ட சொன்னேனே. இன்னைக்கு காலையில கூட சொல்லிட்டு தானே போனேன். ஆமா, சொல்லிட்டு தான் போனீங்க. அதுக்கப்புறமா எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி என்ன சொன்னீங்க? ஓ, அதுதான் கோபமா? ஆமா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசி இருக்கணும். எதுக்காக எங்க அப்பா வரைக்கும் இழுத்துட்டு போனீங்க? நான் ஒரு 1000 தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன், அகிலா கூட ஊர் சுத்தாதேன்னு. ஆனா நீ கேட்ட பாடில்ல. கடைசியில எனக்கு வேற வழி தெரியல, உங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதா இருந்தது. நான் இத சொன்னதா சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னேன். என்னையும் என் ஃப்ரெண்டையும் பிரிக்கிறதுல உங்களுக்கு அப்படி என்னங்க ஆனந்தம்? எதுக்காக எங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு இப்படி கங்கணம் கட்டிட்டு அலையறீங்க? நான் அவ வீட்டுக்கு போக கூடாது, அவ கூட சேரக்கூடாதுன்னு சொல்ல நீங்க யாருங்க? சிரித்தவன் அவள் கழுத்தில் தொங்கும் தாலியை கையில் எடுத்தான். இது உன் கழுத்துல தொங்கிட்டு இருக்கும் போது நீ இப்படி ஒரு கேள்வி கேட்கறது அபத்தமா தெரியல? இத கழுத்துல கட்டிட்டா நாங்க எல்லாம் உங்களுக்கு அடிமையா? நீங்க சொல்றது மட்டும்தான் நாங்க கேட்கணுமா? நான் அப்படி சொல்லல.
இத உன் கழுத்துல கட்டுனது உன்னுடைய பாதுகாப்புக்காக. நீங்க எங்க பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வந்துட்டீங்கன்றதுக்கு ஆதாரம் தான் இது. நீ இப்ப என்னுடைய மனைவி. ஆனா நீ என் மனைவி ஆகுறதுக்கு முன்னாடியே அசிஸ்டன்ட் கமிஷனர் அன்புமணி மகளா இருக்கும் போதே அகிலாவோட நீ சுத்துறத தடுக்க சொல்லி இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் மூலமா உங்க அப்பா கிட்ட பல தடவை சொல்லி இருந்த. உங்க அப்பா அதை உங்ககிட்ட சொன்னாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப நீ என் மனைவி ஆயிட்ட. உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனாலதான் நான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசுறேன்னு நடந்துக்கிறேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அகிலாவோட நெருங்கி பழகாதேன்னு நீங்க எப்படிங்க சொல்லலாம்? எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அகிலா உன் ஃப்ரெண்டு தானே? ஆமா. அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமா? A to Z எல்லாமே தெரியும். அதுதான் என்ன தெரியும். நாங்க 2 பேரும் LKGல இருந்து ஒன்னா படிக்கிறோம். காலேஜ் வரைக்கும் ஒன்னாதான் படிச்சோம். இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் ஒன்னாதான் இருக்கும். நான் அவளுக்கு உயிர். அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நீனா அவளுக்கு உயிர்னு தெரியும். அதனாலதான் சொல்றேன் தள்ளி இருன்னு. புரியல. அவளை இழுத்து அணைத்தவன் அவள் கன்னத்தை மெல்ல வருடினான். அந்த கரம் மெல்ல ஊர்ந்து அவள் கழுத்தை அடைந்தது. அது அங்கிருந்தும் மெல்ல கீழே இறங்க அவள் நெளிய ஆரம்பித்தாள். சிரித்தவன் தன் கரத்தை அவள் கழுத்தில் அப்படியே நிறுத்தினான். நான் தொடும்போது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? உன் மேல இருக்கிற ஆசையில உன்னை தொடுற மாதிரி தோணுதுல? இதே தீண்டல்கள் அந்த அகிலா கிட்ட இருந்து வரும்போது ஏன் உனக்கு தப்பா தெரியல? அதிர்ந்து போனாள் சாதனா. என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்லிருக்கு? நீயே யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். இப்போது அகிலா அவளை ஸ்பரிசிக்கும் விதத்தை மனதில் ஓடவிட்டாள் சாதனா. ஆம், கௌரி கூறுவது சரிதான். அவளது தீண்டல்கள் ஸ்பரிசங்கள் தவறாகத்தான் இருக்கிறது. நேற்று கூட அவள் அதை உணர்ந்திருந்தாள். ஆனால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மெல்லிய அதிர்ச்சியோடு கௌரி சங்கரை ஏறிட்டு பார்த்தாள் சாதனா. கொஞ்ச நாள் முன்னாடி அனுப்பிரியா மசாஜ் சென்டர்ல நான் ரைடு நடத்தினேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அகிலாவோட அண்ணனும் அப்பாவும் மட்டும்தான் என்னுடைய சந்தேக பார்வையில என்னுடைய லிஸ்ட்ல இருந்தாங்க. ஆனா அந்த ரைடு நடந்த அன்னையிலிருந்து அகிலாவும் என் சந்தேக பார்வைக்குள்ள வந்துட்டா. அவ ஒரு லெஸ்பியன், உனக்கு தெரியுமா? அதிர்ந்து போனாள் சாதனா. லெஸ்பியனா? எஸ். அது உனக்கு தெரியாதா? A to Z தெரியும்னு சொன்ன. எந்த விஷயம் எப்படி தெரியாம போச்சு? அவ அடிக்கடி அனுப்பிரியா மசாஜ் சென்டருக்கு போயிட்டு வருவா. அது தெரியுமா? அங்க இருக்கிற பெண்களோட உல்லாசமா இருப்பா. அது உனக்கு தெரியுமா? அவன் பேச பேச ஆடி போனாள் சாதனா. நீ அவளுக்கு உயிர்னு எனக்கு தெரியும். ஆனா நீ எனக்கு அதுக்கு மேல. ஏதாவது ஒரு ஆம்பளை இல்ல, ஒரு பொண்ணா இருந்தாலும் உன்னை தப்பா பார்த்தாலோ தொட்டாலோ அதை பார்த்துட்டு என்னால பேசாம இருக்க முடியாது. அது எனக்கு பிடிக்கல. நான் அதை விரும்பல. நீ அதை விரும்புறியா? அவள் தலை அவளையும் அறியாமல் இல்லை என்று அசைந்தது. எதுக்கு மேல உன் தோழி அகிலாவை பத்தி நான் என்ன சொல்லணும்? அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை. நீ என் கூட என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். வர விருப்பம் இல்லைனா உன்னை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். அது உன்னுடைய உரிமை, உன்னுடைய விருப்பம். ஆனா நான் போய்தான் ஆகணும். சாதனாவை தன் அணைப்பில் இருந்து விடுவித்தவன் சீருடைகளை மாற்றிவிட்டு டவலை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றான். பகுதி 11 நிறைவடைந்தது. பகுதி 12 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.